உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 8ஆம் திகதி 11ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள், திருதியை திதி, மிருகசீரிட நட்சத்திரம், சித்த யோகம், சங்கடகர சதுர்த்தி. விநாயகரை நினைத்து சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம தினம், தேய்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அன்பு, ரிஷபம் வாழ்வு, மிதுனம் நன்மை, கடகம் சிரமம், சிம்மம் பாசம், கன்னி பக்தி, துலாம் தெளிவு, விருச்சிகம் பாராட்டு, தனுசு வெற்றி, மகரம் நலம், கும்பம் விருத்தி, மீனம் விவேகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய தகுந்த கேள்விக்குண்டான பதில்களை தர நான் காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கற்பூரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கற்பூரம் ஆன்மீகத்தில் முதன்மையான இடம் கொண்டது. கற்பூரம் வழிபாட்டில் முதன்மையான இடம் கொண்டது. கற்பூரம் கற்பூரம் இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் இல்லை. நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, தீய விஷயங்களாக இருந்தாலும், கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, கற்பூரத்திற்கு முதன்மையான இடம் உள்ளது. கற்பூரம் இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் இல்லை. இறைவனுக்கு அன்பாக அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான பொருள்களில் ஒன்று கற்பூரம். கடவுளுக்காக ஏற்றி தானாக எரிந்து கடவுளையே அடையும் ஒரு அற்புதம், சக்தி வாய்ந்த ஒரு பொருள் கற்பூரம். கற்பூரம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் இல்லை. என்ன பூஜை செய்வதாக இருந்தாலும், என்ன வழிபாடு செய்வதாக இருந்தாலும் கற்பூரத்திற்கு முதன்மையான இடம் உண்டு. கற்பூரம் இல்லாமல் எந்த ஒரு பூஜை வழிபாடும் இல்லை. என்ன விஷயம் செய்கிறதென்றாலும் கற்பூரத்துக்கு முதன்மையான இடம். கடவுளுக்காக ஏற்றி வைக்கக்கூடிய கற்பூரம் தானாக எரிந்து கடவுளையே அடைந்து ஒன்றுமே இல்லாமல் போய் கடவுளையே அடையக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை கற்பூரத்துக்கு உண்டு. கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்வது எங்களுடைய சம்பிரதாய சடங்கில் முதல் இடம் வகிக்கின்றது. கற்பூரம் ஏற்றித்தான் எல்லா வழிபாடும் செய்கிறேன். இறைவனை வழிபட மிக முக்கியமான பொருள் கற்பூரம். இந்த உலகத்தில் மாயை உலகம், ஒன்றுமே இல்லாத உலகம். ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவனுக்கு இது மாயை உலகம் என்று சொல்கிறோம்.
அதே மாதிரி கற்பூரத்தை ஏற்றி வழிபட்டால் எங்களுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் நீங்கி ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்பதற்குண்டான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது கற்பூரம். அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி கொடுக்கக்கூடியது ஒளி. தீப வழிபாடு அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி கொடுக்கக்கூடியது. நாங்கள் எல்லோரும் அஞ்ஞான இருள மூழ்கி இருக்கிறோம். இந்த உலகம் உண்மை, பணம் உண்மை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உண்மையானது என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்வது பட்டினத்தார் சொல்லுவார், நாங்கள் மரணம் அடையும் போது காது இல்லாத ஒரு ஊசியை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். எல்லாவற்றையும் விட்டு விட்டுத்தான் நாங்கள் மரணம் அடைகின்றோம். இந்த பூமியில் இருந்து எதையும் நாங்கள் எடுத்து செல்ல முடியாது. நாங்கள் சேர்த்து வைத்த சொத்து, எங்களுடைய வீடு, எங்களுடைய கார், எங்களுடைய பங்களா, எங்களுடைய ஆபரணங்கள், அழகாக உடுத்திய உடைகள் எதுவுமே எங்களுடன் வரப்போவதில்லை. எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடியுமே தவிர எதையுமே நாங்கள் எடுத்து செல்ல முடியாது. இது மாயை உலகம். இந்த உலகத்தில் பிறந்தம் ஒரு நாளைக்கு நாங்கள் மூச்சை விட்டுருவோம். முதல் மூச்சை இழுக்கிறது ஜனனம். ஒவ்வொரு முறையும் மூச்சு வெளியில் போனால் மரணம். திரும்பி மூச்சை இழுக்கிறோம், திரும்பி மூச்சு போயிடும், திரும்பி இழுக்கிறோம், திரும்பி போயிடும். ஒரு நாள் போன மூச்சு எங்களால் இழுக்க முடியாமல் போகும். ஒவ்வொரு நாளும் மூச்சு போய்கொண்டே இருக்குது. நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதில்லை. திரும்பி சுவாசத்தை இழுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த பூமியில் பிறந்த அனைவரும், எல்லாரும், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை, எல்லோருக்கும், மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஒரு நாள் நாங்கள் விட்ட மூச்சை திரும்பி இழுக்க முடியாமல் போகும். அதுதான் மரணம். நிலையில்லாத வாழ்க்கை, நீர் குமிழி போல் வாழ்க்கை என்று வேதத்தில் சொல்லப்படுது. அந்த மாதிரி நிலையில்லா தன்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றல் கற்பூரத்துக்கு உண்டு. கற்பூரத்தை ஏற்றி வச்சிங்கன்னா தெரியும், அது நன்றாக எரியும். எரிஞ்சு சாம்பலாக போய் மெழுகாக போய் கடைசி ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நிலையில்லாத வாழ்க்கையை உணர்த்துவது தான் கற்பூரத்தின் அழகு. ஞான ஒளியை கொடுக்கிறது. இந்த மாயை இருட்டுக்குள்ளே நாங்கள் மூழ்கி கொண்டு இருக்கிறோம். ஞான ஒளியை கொடுக்கக்கூடியது கற்பூர வெளிச்சம். கோயில் எல்லாம் போனீங்கன்னா சாமி மூலஸ்தானம் இருட்டாக இருக்கும். அதில் ஒரு தீபம் ஏற்றிருப்பினோம். அந்த தீப வெளிச்சத்தில் தான் சாமியே தெரியும். கற்பூர ஆராத்தி செய்வார்கள். கற்பூரத்தை ஏற்றி அப்படி சாமியிட தலையில் இருந்து பாதம் முறை, கேசாதி பாதம் என்று சொல்வார்கள். சாமியிட தலையில் இருந்து பாதம் வரை அந்த கற்பூர தீபத்தை காண்பிப்பார்கள். அந்த கற்பூர ஒளி, அந்த ஞான ஒளியில் நாங்கள் இறைவனை காண வேண்டும். கற்பூரம் காட்டைக்குள்ள சில பேர் கண்ணை மூடி கும்பிடுறது. கண்ணை மூடக்கூடாது. இறைவனுக்கு தீப ஆராதனை செய்யும்போது கண்களை அகல விரித்து இறைவனின் உருவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நன்றாக பார்க்க வேண்டும். பார்த்து அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கற்பூரத்தை காட்டுறது. எல்லா ஆலயத்திலையும் கற்பூரம் காட்டுவார்கள். எல்லா வழிபாட்டிலையும் கற்பூரம் காட்டுவார்கள். கற்பூரம் என்பது ஞான ஒளியை கொடுக்கக்கூடியது. அந்த கற்பூர தீபம், அந்த கற்பூர ஒளியில் இறைவனை கண்டு நாங்கள் வழிபட வேண்டும். அஞ்ஞான இருள் இறைவனை மறைத்திருக்கின்றது. ஞான ஒளியை கொடுக்கக்கூடியது கற்பூரம். குருவண்டா யாரண்டா அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி கொடுக்கக்கூடியவரை குரு என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட குருக்கள் ஐயா கற்பூரத்தை இறைவன்ற தலையில இருந்து கால் மட்டும் 3 முறை வலமாக சுற்றி காட்டுவார்கள்.
அப்படி காட்டும் போது அந்த கற்பூர வெளிச்சத்தில் அந்த ஒளியில் இறைவனை கண்குளிர கண்டு வழிபட வேண்டும். அந்த நேரம் கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடி கும்பிட்றது வேறு, தியானம் இருக்கிறது வேறு. ஆனால் கற்பூரம் காட்டும் போது கண்களை அகல விரித்து இறைவனை காண வேண்டும். அந்த கற்பூர ஒளியில் இறைவனை காண வேண்டும். அதான் கற்பூரத்தினுடைய மகத்துவம். கற்பூரத்தை ஏற்றி வச்சா பாருங்கோ, நல்ல பிரகாசமாக எரிஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் அப்படியே மெழுகு முருகி ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். இது நிலையில்லாத உலகம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கற்பூரத்தை ஏற்றி இறைவனுக்கு காட்டுகிறோம். அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி கொடுக்கக்கூடியது. எமது பாவங்கள் கற்பூரம் போல் கரைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதுதான் கற்பூர ஆராத்தி காட்டுவதின் மிக பெரிய தத்துவங்கள். நாங்கள் எல்லாரும் நிறைய பாவம் செஞ்சிருப்போம். தெரிஞ்சு செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், போன பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த கற்பூர ஆராத்தி காட்டும் பொழுது அந்த கற்பூரம் போல் ஒன்றும் இல்லாமல் நீங்கிவிடும். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.